தான் தைரியம் இருக்கு? முடிஞ்சா மோதி பாருங்கடா, வாங்கடா. யாரா யாரா இவன் ஊரை கேட்டா தெரியும். வர முன்ன வந்து நின்னு பாரா புரியும். கூரா நிக்கும் கத்தி கண்ணுக்குள்ள மேலேறோம். வெண்ணிலா, நான் போய் மாமா ஒரு தடவை பார்த்துட்டு வந்துருவா. என்னடி கால்ல காயத்தோட எப்படி போவ நீ? நீ சரின்னு சொல்லுமா, காயெல்லாம் தானா சரியாயிடும். சொல்லுமா. சரி, போயிட்டு வா. ஏய் வெண்ணிலா, பாத்து. பாத்து பாத்து பாத்து, மெதுவாமா. சரிம்மா, போயிட்டு வரேன். பாட்டி, போயிட்டு வரேன். தேங்க்ஸ்மா. என்கிட்டயே வா. மெதுவா. வெண்ணிலா, மாமா. வா வா, பாத்து வா. வா, உட்கார். வா. முத்து மாமா எங்க ஸ்வேதாக்கா? இரு சொல்றேன். என்ன வெண்ணிலா இது? ஏதாவது கிறுக்குத்தனமா பண்றதே வேலையா போச்சு. எதுக்காக அடிப்பட்ட காலோட வீட்டுக்கு வந்த? பரவாயில்ல, என்கிட்ட சொல்லியிருந்தா நானே கூட்டிட்டு வந்திருப்பேன்ல. முத்து மாமா எங்க ஸ்வேதாக்கா? மெல்லல இருக்காரு. ஏன் பதற? இன்னைக்கு விடிய காலையில ஒரு கெட்ட கனவு. ஆத்தா அங்காள பரமேஸ்வரி, பொள்ளாச்சி அம்மன் தாயே, காளியாத்தா, மாரியாத்தா, என் மாமன் நல்லா இருக்கணும். வெண்ணிலா, என்ன கனவு? ஏன் சாமி எல்லாம் கும்பிடுற? பகல்ல கண்ட கனவை 3 பேர்கிட்ட சொன்னா பலிக்காதுன்னு சொல்லுவாங்க. நான் வீட்ல பாட்டிக்கிட்டயும் அம்மா கிட்டயும் சொல்லிட்டேன். இப்ப உங்ககிட்ட சொன்னது போக இன்னும் ஒரு ஆள் கிட்ட சொல்லிட்டா கனவு பலிக்காது. என்ன கனவு வந்துச்சு உனக்கு? மாமாவ அந்த தென்னரசு ஆளுங்க வந்து கத்தியால குத்துற மாதிரி கனவு. அதோட மாமா பக்கத்துல நான் மாலையோட நிக்கிறேன். மாமாவே என் குங்குமத்தை அழிச்சு என் மாலையும் அறுத்துட்டு கீழே விழுறாரு. அதனாலதான் பதறி போய் ஓடி வந்தேன். எனக்கு முத்து மாமா ஒரு தடவை பார்த்தாதான் என் மனசு ஆறும். வெண்ணிலா, அடிப்பட்ட காலோட நீயே அங்க போகணும். வா, நானே உன்னை கார்ல கூட்டிட்டு போறேன். நீயே மாமா கிட்ட நேர்ல சொல்லு. அப்பதான் உன் மனசுக்கு ஆறுதலா இருக்கும். சரியா? ரொம்ப தேங்க்ஸ்க்கா. சரி வா, போலாம். பாத்து பாத்து வா. வா. என்னாச்சு வெண்ணிலா? ஒண்ணும் இல்லக்கா, பூச்சட்டி எடுத்துப்ப கண்ணாடி குத்திடுச்சு. அந்த ஆத்தா உனக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டா. எந்த கவலையும் படாத. வெண்ணிலா, இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. முத்து மாமா உள்ளதா இருக்காரு, போய் பாரு. வெண்ணிலா, பாத்து. தேங்க்ஸ்க்கா. வா. சிரிச்சு சிரிச்சு எல்லாரையும் மயக்கி வச்சிருக்கியா? நான் பக்கத்துல இருக்கும் போதே உன்னை எல்லாரும் அழகுன்னு சொல்றாங்க. இனி நீ எப்பவும் சிரிக்க முடியாதபடி பண்ற. பாத்து வா. பாத்துக்கோ, சரியா? நீ தான் சொல்ற, நான் சொல்றத எவன் கேக்குறா? நீ சொன்னா மட்டும்தான் கேக்குறாங்க எல்லாம். நேரம் ஐயோ மாப்ள, அங்க பாரு மாப்ள. என்ன? பாத்து.
வர வர என்னாச்சு? வெண்ணிலாவை பார்த்தா பயமா இருக்குடா மாப்பிள்ள. அவ உன் கூட சேரணுன்றக்கா என் நாக்கில் அளவு குத்திட்டா. அது போதாதுன்னு இன்னும் ஏகப்பட்ட கோயிலுக்கு ஏகப்பட்ட வேண்டுதல் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. இப்போ எதையாவது குத்திர போறான்னு தான் பயந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கேன் மாப்பிள்ள. இப்ப எதையும் குத்துல சண்முகம் என்ன, வெளியே வாங்க. வா. ஆ, அம்மா என்ன 2 பேரும் ஒண்ணா வந்திருக்கீங்க? வெளில எங்கேயாச்சும் போ. ஹே, என்னாச்சு? காலில் ஏன் கட்டு போட்டிருக்க? அன்னைக்கு நான் பூச்சட்டி எடுத்தேன்ல, அப்ப கால்ல கண்ணாடி குத்திடுச்சு. சரியா போச்சு. தீச்சட்டி தூக்கி ஸ்வேதா கையில கட்டு போட்டிருக்கா, நீ காலில் போட்டிருக்கியா? நல்ல வேலை இவன் நாக்கில் குத்துறான். வாயில கீழே குத்தி இருந்தா டாக்டர் எனக்கு வாயில கட்ட போட்டு விட்டுருப்பேன். சரி சரி, நீங்க பேசிட்டு இருங்க. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். ஆ? இரு முத்து மாமா, என்ன? இன்னும் 2-3 நாளைக்கு நீங்க வெளியே எங்கேயும் போகாதீங்க, அது சொல்லதான் வந்தேன். ஆ, சரியா போச்சு. இது என்ன புது கதையா இருக்கு? இன்னைக்கு விடிய காலையில வந்த கனவுல உன்னை தென்னரசு மாமா கத்தியால குத்துற மாதிரி எனக்கு கனவு வந்துச்சு. ம். ஆ, அப்ப நீ வேற என் பொட்டை அழிச்சு விட்டுட்ட, மாலைய வேற அறுத்து விட்டுட்ட. ம். நல்ல வேலை நீ என் கனவை கேக்குற 4வது ஆளு, அதனால பலிக்காது. இருந்தாலும் எனக்கு பயமா இருக்கு. ஆ. ஹே, சரியான லூசா நீ? டெய்லி ஏதாவது ஒரு கனவு வரதான் செய்யும், அதுக்கு பயந்து வீட்டிலே இருக்க முடியுமா? இத பாரு வெண்ணிலா, விஷயம் ஒன்றும் பெருசு கிடையாது. நீ அன்னைக்கு அவங்க ஏன் கூட சண்டை போட்டதையே நினைச்சிட்டு இருந்திருப்ப, அதான் உனக்கு இந்த மாதிரி ஒரு கனவு வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, சாவணும் ஒன்று வரணும்னு இருந்துச்சுன்னா அது நம்ம வீட்டிலே இருந்தா கூட அது நம்மளை தேடி வரும், புரிஞ்சுதா? அப்படிலாம் சொல்லாத முத்து மாமா, நானே குங்குமம் போன கவலையில இருக்கேன். நீ வேற, உன்னை எங்கேயும் போக விட மாட்டேன். இப்போ என்ன, இந்த குங்குமம் தானே உன் பிரச்சனை? நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற மாமா. கனவு வந்தப்ப நிஜ மாதிரியே இருந்துச்சு. என் உடம்பெல்லாம் எப்படி வேத்து போச்சு தெரியுமா? நான் கத்துல என்ன ஆச்சுன்னு தெரியுமா? அம்மாவும் பாட்டியும் ஓடி வந்துட்டாங்க. ஆ, எனக்கு கவலை தாங்க முடியல. குங்குமம் வேற அழிஞ்சு போச்சே. கனவுல பொட்டு அழிஞ்சா நிஜத்துலயும் பொட்டு வைக்க மாட்டியா? அதான் நானே வச்சேன். சரி, நான் போயிட்டு வந்துடுறேன், பார்த்துக்கோ. சரியா? ம். சரி, நான் வரேன். ஏய் வெண்ணிலா, வெண்ணிலா. அது சரி, இவ எப்ப முழிக்கிறாளோ அப்ப வீட்டுக்கு கூட்டு போ. சரியா? நான் சரி. வரேன். குங்குமத்தை வச்சானா இல்ல அசையாம சேலமா நிக்கிறதுக்கு ஏதாவது தடை விட விட்டானா? ஏ வெண்ணிலா, மாமா எங்க? ஆ, உன் மாமன் போய் 10 நிமிஷம் ஆச்சு. நீ தான் அவன் குங்குமத்தை வச்சோன்னு சேலா மாதிரி ஆயிட்டிய. என்ன அனிலா, என்ன யோசனை? இல்லக்கா, திடீர்னு மாமா பொட்டு வச்சதும் நான் உறைஞ்சு போய் நின்னுட்டேன். அப்புறம் சரி போலாம். வெண்ணிலா, வெண்ணிலா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வெண்ணிலா. ஒரு ஆம்பளை கட்டிக்க போற பொண்ணுக்கு தான் தைரியமா குங்குமத்தை வைப்பான். நீ சாமி கிட்ட வேண்டி பூச்சட்டி எடுத்ததுக்கு உடனே பலன் கிடைச்சது பாத்தியா? இனிமே மாமா மனச யாராலையும் மாத்த முடியாது. எல்லாரும் உன்னை அழகா இருக்குன்னு சொல்றாங்க, அன்பா பேசுறாங்க. எல்லாத்துக்கும் மேல முத்து மாமா பொட்டு வச்சு நீதான் என் பொண்டாட்டின்னு சொல்லாம சொல்லிட்டாரு. ரொம்ப தேங்க்ஸ்க்கா.
எதுக்கு சும்மா சும்மா தேங்க்ஸ்? நீங்க கார்ல கூட்டிட்டு சீக்கிரமா வந்ததுனால தான் மாமாவை பார்த்தோம். பொட்டு வேற வச்சாரு. லேடா வந்திருந்தா மாமாவை பார்த்திருக்கவே மாட்டோம். சரி பரவாயில்ல விடு. உனக்காக நான் இத கூட பண்ண மாட்டேனா? ம்? என்ன வெண்ணிலா முத்தரசன், இப்போ உனக்கு சந்தோஷமா? ரொம்ப தேங்க்ஸ்க்கா. சரி வா போலாம். குங்குமம் மங்களுக்கு இன்றுதான் நல்ல நாள், மங்கள மங்கை மனம் கொண்ட நாள் நல்ல நாள். குங்குமம் மங்களுக்கு இன்றுதான் நல்ல நாள், மங்கள மங்கை மனம் கொண்ட நாள் நல்ல நாள். என் வாழ்வில் தீபம் தந்த பேரழகே, என் மார்பில் சேர வந்த மன்னவரே, என்னாலும் இன்பம் ஒரு கோடி. குங்குமம் மஞ்சளுக்கு இன்றுதான் நல்ல நாள், மங்கள மங்கை இங்கு வந்த நாள் நல்ல நாள். வெண்ணிலா கனவு கண்டது போதும். ஏ ஜிலேபி நல்லா பொங்குதா? பொங்கல நீங்க வந்து பொங்க வைங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது ஜிலேபி. கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. வெண்ணிலா, ஓ நல்லா அடுப்பை எரிய விட்டு பொங்கலை நல்லா பொங்க வை. கிழக்கு பக்கமா பொங்கினாதான் நீ மனசுல நினைச்சது நடக்கும், குடும்பத்துக்கும் நல்லது. இந்தா மொத்த அழகும் இங்கதான் இருக்கு. என்ன அழகு, எத்தனை அழகு, கோடி மலர் கொட்டிய அழகு, பூந்தென்றல் கை சேர்ந்ததே. ஐயோ டார்லிங். ஆத்தாடி அண்ணா, அண்ணா. மிஸ்ரா. அண்ணே எனக்கு ஒரு ஹெல்ப் அண்ணே. ஹெல்ப்பா? நாக்கில் மட்டும் குத்திடாத, வேற என்ன வேணாலும் கேளு, நான் உனக்கு செய்யறேன். எனக்கு இந்த பொங்கல் கிழக்கு பக்கமா பொங்கணும். ஏதாவது வழி பண்ணுங்கண்ணே. பொங்கலில் முந்திரி பருப்பு இருக்கா, இனிப்பா இருக்கா, நல்லா இருக்கான்னு பார்த்து சாப்பிட்டு போகிறத விட்டு இந்த பக்கம் போகணுமா அந்த பக்கம் போகணுமா? ஒரு மனுஷன் பொங்கலுக்கு ஆசைப்பட்டு வந்தது தப்பாடா? சரி சரி, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? பொங்க வந்து கிழக்க பார்த்து பொங்கணும், அவ்வளோதானே? விடு பார்த்துக்கலாம். பாட்டி, கிழக்கு எங்கிட்டு இருக்கு? கிழக்கு எந்த பக்கமா? கிழக்கு மேற்கு எந்த பக்கம்னு கூட தெரியாது எடுபட்ட பயலுக்கு தான் எங்க வீட்டு மாப்பிள்ள சம்பளம் கொடுத்து வெட்டியா வச்சிருக்காரா? ஒரே ஒரு கேள்வி கேட்டதுக்கு இந்த பாட்டி என் வாழ்க்கையோடய விளையாடுதே. சீக்கிரம் சீக்கிரம் பெண்கள் தெரியான பொங்கல். அண்ணே என்ன இன்னும் மாமாவை காணோம்? பேசாம பொங்கலை வை வெண்ணிலா, மாமா வருவாரு, வேலையை பாரு. என்ன பண்ற? அப்படிலாம் வாயால ஊதக்கூடாது, எச்சப்பட்டா சாமி குத்தமாயிடும். ஏத்தி கிழக்கால தான் பொங்கணுன்றா, ஊதுறதுக்கு இந்த பாட்டி விட மாட்டேங்கிறா. நல்ல குடும்பம் சாமி. பாட்டி எவ்வளவு போடுவீங்க? நீ நல்லா கண்ணை மூடி சாமி கும்பிடு, கிழக்கு பக்கமா அது பொங்கி வெளில வரும், சரியா? ஐயோ இப்போ என்ன பண்றது?
வெரி குட் வெண்ணிலா. நீ நினைச்ச மாதிரியே பொங்க கிழக்க பார்த்து பொங்கிருச்சு. ஆ, ஆ, 4 பேத்துக்கு நல்லது நடக்கணும்னா என்ன வேணா பண்ணலான்னு வேல்நாயகரே சொல்லியிருக்காரு. அது யாரு வேல் நாயக்கரு? அது இந்த ஊர் பெரியவர். எனக்கு தாத்தா முறை வேணும். ஹாய் மாமா வந்தாச்சு. சர்க்கரைய கொஞ்சம் அதிகமாகவே போடுங்க, எனக்கு சுகர் இல்லை. மூஞ்சியும் பல்லும் சரி பாப்பா. இனி உன்னை கையிலேயே பிடிக்க முடியாது வெண்ணிலா. நல்லா கிண்டு, சீக்கிரம் பொங்கட்டும். அந்த முந்திரி எடுத்து போடுங்க. பாட்டி பாட்டி, நான் மாமாக்கு கொஞ்சம் பொங்கல் கொடுக்கட்டுமா? இப்படிதான் அன்னைக்கு பச்சை மாவு குடுக்கறேன்னு கொண்டு போனேன். மனசு வருத்தப்பட்டு வந்த. இன்னைக்கு மறுபடியும் சிந்திக்காம பொங்கல் கொடுக்கட்டுமான்னு சொல்ற வெண்ணிலா. ஏன் இப்படி பண்ற? போமா, உனக்கு என்ன குறை சொல்றதே வேலையா போச்சு. அதுக்குள்ள வேணிலா சாமி குத்தம் ஆயிடும்ல. மாமா ம். ஒரு நிமிஷம் வாங்கல. எங்க வாங்க சொல்றேன். நான் என்ன உங்களுக்கு அடுத்துட்டா போயிட்டு போறேன். என்னாச்சு? எங்க கூட்டிட்டு போற? வெண்ணிலா, மாமாவுக்கு பொங்கல் எடுத்துட்டு வா. ஏ வெண்ணிலா, வெண்ணிலா என்னடி சொன்னா கேட்கவே மாட்டேங்கிற. இப்போ நீங்க வெண்ணிலா தர பொங்கலை மறுக்காம சாப்பிடுறீங்க. அன்னைக்கு நீங்க அவளே ரெடி பண்ண பச்சை மாவு சாப்பிடலன்னு மூட் அவுட் ஆயிட்டா. ஆனா ப்ளீஸ் மாமா, இன்னைக்கு நீங்க சாப்பிடணும். இந்த மாமா சாப்பிடு. பச்சை மாவு சாப்பிடலங்கிறதுக்காக கோச்சிக்கிட்டியாமே? அடி பாவி, இதுக்கலாமா கோச்சிப்ப? கொடு. சாமிக்கு படிச்சாச்சா? பரவாயில்ல மாமா, நான் சொல்லிக்கிறேன். ஐ டெல் யூ. சூப்பரா இருக்கு. சரி இருங்க, நான் அது வந்துடுறேன். என்ன வெண்ணிலா? என் மனசு கேக்குறது எல்லாமே பண்றீங்க. படிச்சவங்க தான். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஏ வெண்ணிலா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? முதல்ல கண்ணத்தோட. நான் உனக்காகவே டிஷ்யூ பேப்பர் ரோலோட பின்னாடியே சுத்தணும் போல இருக்கு. உன்ன மாதிரியே அத்தைக்கும் தான் கையால மாமாவுக்கு பொங்கல் தரணும்னு என்ன இருக்கும்ல? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாயிடும். ஓகேவா? இவ உண்மையிலே நல்லவளா இல்ல கெட்டவளா? பெரிய வீட்டுக்காரங்களுக்கு முதல் அர்ச்சனை பண்றோம். வேற சொல்றீங்களா? முதல்ல முத்தரசு ஸ்வேதா 2 பேருக்கும் பண்ணுங்க. பாக்கி பேரோட ராசி நட்சத்திரம் இதுல இருக்கு. கொடுங்கம்மா. இன்னைக்கு முதல் அர்ச்சனை உங்க 2 பேருக்கும் தான் நடக்குது. திருப்தியா?
பெரியவங்க தப்பா நினைக்க கூடாது. நீங்க கொடுத்த தேங்காய் அழுகி இருக்கு.